வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்னா என்னங்க? ஒரு பிசிக்கல் பொருளை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல விற்கிறாங்க. சார் உங்களுக்கு தெரியுமா, கார் எல்லாம் கூட ஆன்லைன்ல சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து விர்ச்சுவல் ப்ராடக்ட், தட் இஸ் அ கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட் தான். இது பிசிக்கல் பொருள் கிடையாது. அப்ப இந்த பொருளை எப்படி ஆன்லைன்ல விற்கிறது? இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஆன்லைனுக்கு மாறுங்க, கஸ்டமர் ஆன்லைன்ல பண்ணணும், ஏஜென்ட்டுகளும் ஆன்லைன்ல பண்ணணும். அப்படின்னு என்ன அப்படின்னா, ஆபீஸுக்கு வராதிங்க. இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல வந்தா என்னென்னவெல்லாம் சர்வீஸ் கிடைக்குமோ உங்களுக்கு அத்தனை சர்வீஸும் உங்க உள்ளங்கையில கிடைக்கும், உங்க கையில் இருக்கும். அப்படின்னு என்ன இருக்குங்க, எல்லா சர்வீஸும் ஒரு ஏஜென்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையும் தாண்டி இன்னும் 10 மடங்கு உங்க மொபைல் போன்ல இருக்கு. இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல, பார்ட் 2, பார்ட் 3 அப்படியே ஒவ்வொரு செட்டா போறோம். ரொம்ப இன்டீடைல்டா, இன்டெப்தா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நண்பர்களே, அதுக்கு நீங்க 2 விஷயம் ரெடியா இருந்துக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லும் போது அப்பவே பண்ணி பார்க்கலாம். உங்க மொபைல் போன்ல வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க, கை கத்துற தூரத்துல முன்னால வச்சுக்கோங்க. நான் இப்ப ஸ்கிரீன்ல செய்யறதை எல்லாம் நீங்க உங்க மொபைல்ல கையோட செஞ்சு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் லைவ். மெதுவா போலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இது நம்ம செஷன், நம்ம சக்சஸ் ரூட் டீமுக்கான செஷன். லேட் ஆயிட்டாவோ பெய்டு வெர்ஷனோ கிடையாது. நீங்க எல்லாரும் சக்சஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். ஓகேங்களா நண்பர்களா? அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல பிளே ஸ்டோருக்கு போங்க. பிளே ஸ்டோர் நான் உங்களுக்கு வேணா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய என்னோட மொபைல் போனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். வாட் இஸ் அ பிளே ஸ்டோர் அப்படின்னு. அங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். இன்ஸ்டால் பண்ணுவங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் நான் செய்யறத பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பண்ணுங்க. செய்ய முடியல சார், பிரச்சனை அப்படிங்கிறவங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ என்னோட மொபைலுக்கு வந்துட்டேன், பிளே ஸ்டோருக்கு போங்க சார். பிளே ஸ்டோர், பிளே ஸ்டோர் உங்க டிஸ்ட்ரிக்ட் போன்ல இருக்கும், தேடுங்க தயவு செஞ்சு. பிளே ஸ்டோர், PLAY, பிளே, பிளே ஸ்டோர், பிளே ஸ்டோர் இருக்கும், இப்படி தான் வரும். பிளே ஸ்டோரில் வந்தீங்கன்னா மேலே மேலே டாப்பில் இருக்கு பாருங்க சர்ச். சார் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது நான் இது வரைக்கும் இன்ஸ்டாலே பண்ணல சார், எனக்கு இது என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆப்புங்க. ஸ்டார் ஹெல்த் ஏஜென்ட்டுகளுக்கான ஆப்பு. ஆப்னா என்ன சார்? விர்ச்சுவல் ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. விர்ச்சுவல் ஆஃபீஸ் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆபீஸை பத்தின எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ஆபீஸுக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆபீஸ் பக்கம் தலை வச்சு கூட படுத்துக்கணும் சார், அப்படிதான் சார் சொல்றாங்க. விர்ச்சுவல் ஆபீஸ். அப்போ ஸ்டார் ஹெல்த்தோட ஆபீஸ் இது. அப்போ ஆபீஸ்க்கே வராம வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணலாம், ஆபீஸில் நடக்கிற எல்லா வேலையும் நீங்க பண்ணலாம். இதுதான் விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றவங்க என்ன பண்ணணும், புதுசா இன்ஸ்டால் பண்றோம் சார் நான் அப்படின்னா, ஸ்டார் STAR ஸ்டார் 2.0 ஸ்டார் 2.0 அடிங்க. அதே பாருங்க ஆப்னே வருது. கிளிக் பண்ணீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால அது என்ன காமிக்குதுங்க, கீழே எங்கிட்ட ஓப்பன் காமிக்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு காமிக்குது. நீங்க ஒரு வேலை செய்யாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுங்க. கொஞ்சம் பெருசு தான், ஒரு 70-80 MB வரைக்கும் வரலாம். அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதை லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் கையில் இருக்கணும். உங்க BA கோட் இருக்கணும். BA கோட் எனக்கு தெரியல சார் அப்படின்னா மெயில் வந்திருக்கும். சமீபத்தில் ஏஜென்ட் ஆயிருந்தீங்கன்னா, இல்ல சார் நான் பழைய ஏஜென்ட் தான் சார், எனக்கு BA கோட் தெரியாது சார் அப்படின்னா, உங்க பாலிசி ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பாலிசியில BA கோட் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, அதை பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் இருக்கா, அதை பார்க்கலாம். இல்ல சார் ஏஜென்ட் ஐடி கார்டு இருக்கு, அதை பார்க்கலாம். அதுல என்னங்க SHன்னு போட்டு BA வரும். அந்த SH விட்டுட்டு என்ன பண்ணணும், BA அப்படின்னு ஆரம்பிச்சு 0000 இருக்கும். இதுதான் ஏஜென்ட் கோடு. இந்த ஏஜென்ட் கோடு கையில கட்டாயம் இருக்கணும். நண்பர்களே, ஆல்ரெடி நான் ஆப் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் ஆகலைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன்னா ஓல்டு வெர்ஷனா இருந்தா ஓபன் ஆகாது. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களும் பிளே ஸ்டோர்ல போய் இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஸ்டார் ஆட்டம் ATOM அடிக்கலாம். இல்லை ஸ்டார் ஆப்னு அடிச்சிங்கன்னா ஒரு 2.0 அடிச்சிங்கன்னா அதுவே வரும்.
இல்லை கிளியர் அடிக்கணுமா STAR ஸ்டார் ATOM ஆம் ஆட்டம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலும் இந்த ஆப் வரும். ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது. எப்பவுமே இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் தான் சார் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் லேட் ஆகுது சார், ஸ்லோவாகுது சார். ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. மொபைல் வேணாலும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்போ வேணா நாளைக்கு கூட பண்ணிக்கங்க. எழுதுறவங்க வேணாலும் எழுதி வைங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். மொபைலில் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பழையது யாராவது வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணீங்களா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்து அப்டேட் இருந்ததுன்னா அதுவே கேட்கும். அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்டேட் கொடுத்தீங்கன்னா அதுவே லேட்டஸ்ட் ஆகிக்கும். சரிங்களா நண்பர்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? இல்லை யாருக்காவது இன்னும் தெரியலையா? யாராவது டிஃபிகல்டிஸ் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் போகலாம். ஒரு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்பவே கிளியர். வெரி குட். ஆல்ரெடி இதுவே நான் பண்ணதில்லை சார், நான் புது ஏஜென்ட் சார் அப்படின்னா ஸ்டார் ஆட்டம் 2.0 நான் அடிச்சிருக்கிறேன் பாருங்க. அதை போய் அடிங்க, பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கோடு வேணும். கோடே எனக்கு இன்னும் வரல சார், நான் இப்போ தான் சார் பாஸ் ஆனேன், எனக்கு கோடு என்ன தெரியலன்னா நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அந்தந்த டீம்னுடைய மேனேஜர் ஸ்கூப் பேசுங்க, வாங்கிக்கலாம். இல்லை சார் எங்கிட்ட BA கோட் இருக்குன்னா BA கோட தயாராக வைங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஏப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிப்பா. அடுத்தது நான் ஸ்க்ரீனுக்கு வருவேன். ஏன்னா ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லலாம். ஓகே நண்பர்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கிருந்தே ஓப்பன் கொடுக்குறேன். சார் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நான் லாகின் பண்ணிட்டேன், அதனால எனக்கு என்ன ஆகுது, லாகின் ஆகுது. லாக் அவுட் நான் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இருந்து வரேன். சார் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். இங்க நான் என்ன பண்ணணும்னா என்னோட BA கோட அடிக்கணும். அதுக்கு முன்னால பாருங்க, இதுல ஒரு சூப்பரான வசதி கொடுத்துட்டான் சார். நீங்க லாகினே பண்ண வேண்டாம், கொட்டேஷன் பார்க்கலாம். சார் எந்த ஆப்ல பார்த்தாலும் சரி, பார்க்கலினாலும் சரி, இந்த ஆப் பக்காவா வரும். ஏன், இது ஸ்டார்கள் தட ஆப், பிரீமியம் கணக்கு வரும். நம்ம இப்போ அதை பார்த்துட்டு போயிடலாமா? கீழே பாருங்க, லாகின் பண்ணாதுக்கு முன்னாடியே கெட் கோட் இருக்கு பாருங்க. கெட் கோட், கெட் கோட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு கேட்கும். நான் இப்போ என்ன ப்ராடக்ட் போறேன், கீழே வாங்க, மூணாவதா படிங்க, ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் யாரோ ஒருத்தர், ஒரு 33 வயசுக்காரருக்கு ஒருத்தருக்கு மட்டும், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசி கொட்டேஷன் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தனா பாலிசி டைப் பண்ணு சார். இண்டிவிஜுவலா ஃப்ளோட்டரா? இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு ஆளு, ஃப்ளோட்டர் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன், அம்மா அப்பா, அதுக்கு பேர் ஃப்ளோட்டர். அப்போ நான் இண்டிவிஜுவல் தான் போடணும். நான் இண்டிவிஜுவலே செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏஜ் ஆஃப் த எல்டஸ்ட் மெம்பர் யாரு சார்? அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். எல்டஸ்ட் 33 வயசுக்காரர். 33 அடித்தா போது, இயர்லாம் அடிக்க வேண்டியதில்லை. சம்மஷூட் எத்தனை சார் வரும்? எல்லாமே காமிக்குது பாருங்க, 2 லேக் வரைக்கும் காமிக்குது. நான் 10 லட்ச ரூபாய் செலக்ட் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? டிடக்டபிள் இப்போ செலக்ட் பண்ண வேண்டாம். டிடக்டபிள் என்னங்கிறது அப்படின்னா ஒரு 50,000 செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50,000 கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு பாலிசி இருக்கு சார், என் கம்பெனியில் இருக்கு சார் சொன்னால் மட்டும்தான் அதை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா பிரீமியம் கம்மியாகும். இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல, உங்களுக்கு கடைசியில் பண்ணி காமிக்கிறேன். பின்கோடு 64110 எது வேணுமோ அதை அடிங்க. சும்மா நான் அப்போ அடிச்சிருக்கேன். சரிங்களா? பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட், EMI இல்லை. EMI ரொம்ப முக்கியம். EMI அப்படின்னா ஸ்டார்ல கொடுக்குற EMI இருக்கு சார். ஸ்டார்ல குவார்டர்லி ஆஃப் இயர்லி தான் கொடுப்பாங்க. இன்னொன்று BNPL அப்படின்னா பேங்க்ல கொடுக்குற EMI, அதையே கொட்டேஷன் போட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல் பிரீமியத்துக்கு தான் நான் கொடுக்கணும். இப்போ பாருங்க, நான் உள்ள கொடுத்தோன்னா அது கால்குலேட் போடுது. கால்குலேட் போட்டுட்டு ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னா பக்காவாக கொட்டேஷன் கொடுக்குது சார். கீழே பாருங்க, எனக்கு அழகாக கொடுத்துரு சார். 1 இயருக்கு 9,474 ரூபா, 2 இயருக்கு 17,998 ரூபா, 3 வருஷத்துக்கு 26,523 ரூபா. அட்டகாசமாக கொட்டேஷன் கொடுங்க. நீங்கள் ஒரு அழகாக டைப் பண்ணி அனுப்பலாம். இப்படியே அனுப்புனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாதாரணமாக போகும். நான் என்ன பண்ண சொன்னோம்னா எப்பவுமே கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஏஜ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பிளான் நேம், இப்படி எல்லாம் போட்டுட்டு கீழே சார் பிரீமியம் ஃபார் 1 இயர் 9474, பிரீமியம் ஃபார் 2 இயர் போட்டுட்டு யூ சேவ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். சார் நண்பர்களே, நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க. 9,474 இன்ட்டு 2 தடவை கட்டுறாரு. 2 வருஷம் கட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ வரும்? 2வது வருஷம் பிரீமியத்தை இப்பவே சேர்த்திட்டாருன்னா எவ்வளோ வரும் பிரீமியம்? இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். நீங்களே போட்டு சொல்லுங்க யாராவது. 9,474 இன்ட்டு 2 போடுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லலாம், சார் 2 வருடம் கட்டுறவருக்கு என்ன லாபம்? இதெல்லாம் சொல்லணும் சார். 2 வருடம் பிரீமியம் கட்டினாருன்னா என்ன லாபம்? யாராவது ஒருத்தர் சார்ட்ல சொல்லுங்க. சார் 9,474 ரூபா கட்டுறாரு ஒருத்தர், அதவே 2ஆல பெருக்குங்க, எவ்வளவு வரும்னு பாருங்க. 17,998 கழிச்சிருங்க. எவ்வளவு லாபம்? யாராவது இருக்கீங்களா? 48 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு கணக்கு போட தெரியலையா?
நண்பர்களே, நானே போட்டுட்டுமா? எதுக்கு வம்பு? ப்ளீஸ் கால்குலேட்டரில் போடுங்க, யாராவது ஒருத்தர் சாட் பாக்ஸில் போடுங்க. எவ்வளவு பிரீமியம் மிச்சம்? 9474 இன்டு 2. சார் 18,948 ரூபா கட்டணும். ஆனால் நான் இப்போ எவ்வளோ கட்ட சொல்கிறேன்? 17,998. லாபம் எனக்கு என்ன சார்? சார் 1000 ரூபாய் லாபம் சார். அப்போ என்ன போடலாங்க அவருக்கு? சார் சேவ் போடலாம். வெரி குட். அருணகிரி இப்போ என்ன 18,948. ஓ வெரி குட். வந்தா வரும் வரை. அப்போ என்ன போடணும் சார்? சேவ் 1000 ரூபாய் சேவ் பண்ணுங்க சார். 3ஆல பெருக்குங்க. 3ஆல பெருக்கி சார் 2000 ருபீஸ் சேவ் பண்ணுங்க சார். அப்படி மெசேஜ் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? கரெக்டான பிரீமியத்தை இங்கே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுக்கலாம். நண்பர்களே, லாகினே பண்ணல, உங்களுக்கு பிரீமியம் நீங்களே எப்படி கணக்கு போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்ட். 948. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெஸ்பாண்ட் பண்ணுவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எந்த பிரீமியம் போகலாம்? நான் வேணா ஒரு இப்போதே பாருங்க. இப்போ இதுதான் ஒரு டெக்னிக்ங்க. ஒருத்தர் சொல்றாரு, சார் எங்களுக்கு கம்பெனியில் பாலிசி இருக்கு சார். எவ்வளோ சார் இருக்கு? ஒரு 1 லேக் இருக்குங்க. அண்ணா 1 லேக்கெல்லாம் பத்தாதுண்ணா அப்படின்னு சொன்னா, அப்படிங்களா, நான் மறுபடியும் ஒரு பாலிசி எடுக்கணுமா? ஆனால் நீங்கள் பாலிசி எடுங்க, நான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு பாலிசி இருக்குதுன்னு சொன்னா 1 லேக் 2 லேக் 3 லேக் எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு இருக்கு. இப்போ பாருங்க, டிடக்டபிளில் போய் 1 லட்சம் கொடுத்துட்டு கெட் கோட் கொடுங்க. சார் டிடக்டபிள், அவர் ஆல்ரெடி பாலிசி இருக்குதுங்கிறார். குரூப் பாலிசி இருக்குது, பேங்க்ல இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் என்னமோ சொல்லி சாராருங்க. என்னவோ சொல்லட்டும். அண்ணா இப்போ பாருங்கண்ணா, நான் முதல்ல சொன்ன 18,000 ரூபா வரும்ண்ணா. இப்போ பாருங்க 11,000 தானே வரும். ஆனால் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏற்கனவே பாலிசி இருக்கிறதுனால. ஒன்றுனா ஃபர்ஸ்ட் 1 லேக் நீங்கள் உங்கள் பழைய பாலிசியில் வாங்கிக்கணும். அதுக்கு மேலே வந்தால் 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் அ பிஸ்னஸ். பாலிசி இருக்குன்னு சொன்னோன்னா அப்படிங்களா சார் அப்படின்னு ஓடக்கூடாது. அண்ணா பாலிசி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பாலிசி சொல்கிறேன்னா, டிடக்டபிள் பாலிசினா அட்டகாசமான பாலிசி. 1 crore கொடுக்கலாமாங்க. நீங்கள் பாருங்க, அசந்துருவீங்க. 1 crore நான் கொடுக்குறேன். ஒரு பையனுக்கு, 33 வயசு பையனுக்கு 1 கோடி ரூபா பாலிசி கொடுக்குறேன். இண்டிவிஜுவல் டிடக்டபிள் 1 லேக் கொடுத்துட்டேன். அவங்ககிட்ட எப்படி சொல்லணும்னா, அந்த 1 லேக் பாலிசி நீங்கள் வச்சிருங்க, 29,000 ரூபா கட்டுங்க. 3 வருஷத்துக்கு 3 கோடி ரூபா பாலிசிங்க. 1 crore 1 crore 1 crore சொல்றது வித்தியாசமாக சொல்லணும் சார். சொல்றதுவே கம்மியாக சொல்லக்கூடாது. ஆனால் 3 கோடி ரூபா பாலிசி தரேன். இந்த வருஷம் 1 கோடி, அடுத்த வருஷம் 1 கோடி, அதுக்கடுத்த வருஷம் 1 கோடினா. ஆனால் பிரீமியம் எவ்வளோ கட்டுறீங்க? 3 வருஷத்துக்கு சேர்த்தா 29,000 ரூபா தானே. ஆனால் நீங்கள் இந்த பழைய பாலிசி வச்சுக்கணும் சார். கிரேட் ஆஃபர்னா உங்களுக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேண்ணா. சார் கஸ்டமர் இப்படி சொன்னால் வாங்குவானா வாங்க மாட்டானா? ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம். வாங்குவாங்க சார், கண்டிப்பாக சார். இப்படி தான் சார் சொல்லணும். ஒரு எஸ் போடுங்க. 50 பேர் இருக்கிறீங்க, எஸ் போடுங்க. இப்படி சொல்லணும். என்னவா போய் பாலிசி கேட்கக்கூடாது. பாலிசி போடுங்க, பாலிசி போடுங்க கூடாது. ஆனால் ஏற்கனவே பாலிசி இருக்கா? நான் ஒரு 50% ஆஃபரில் ஒரு பாலிசி கொடுக்குறேன்னா 3 இயருக்கு சொல்லுங்க. ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலியை போட்டு கொடுங்க சார். திஸ் இஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட். நிறைய பேர் எஸ் போடுறீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நண்பர்களா. தட் இஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு வேணும் கொட்டேஷன். இப்படி போட்டு முதல்ல கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். எப்படி வருது, எப்படி போட்டால் எப்படி வருது, அட்ராக்ஷனாக சொல்கிறது எப்படின்ட்டு. அப்புறமா அவர்கிட்ட ஒரு டைம் கேட்கணும். ஏஜ் வாங்கிட்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ்னா பெஸ்ட் பிளான் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா எப்படி சொல்லணும்? பெஸ்ட் பிளான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாருண்ணா. அண்ணா ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நண்பர்களே. என்ன பண்ணணும்? பெஸ்ட் பிளானாக பார்த்து ரொம்ப சீப்பான ப்ரீமியத்தில் பெஸ்ட் கவரேஜை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு பிரீமியம் வந்துட்டு சொல்கிறேனுங்க, என்ன இருக்குது? சின்ன சின்ன வேர்டுகள். நான் ஏமாத்தலை நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன். நம்ம சக்ஸஸ் ரூட் டீமுக்கு எப்பவுமே ஏமாத்துற ஐடியாக்கள் நான் கொடுக்க மாட்டோம். சரியான ஐடியாக்கள் தான் கொடுக்குறோம். சின்ன சின்ன வார்த்தையும் மாற்றுங்க சார். ஒரு பெஸ்ட் பிளான், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 2-3 ஒர்க் அவுட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டார் சார். எடுப்பாருங்க. இப்போ பாருங்க, இதே தான் ஃபேமிலியாக மாத்துறேன். ஃப்ளோட்டர் செலக்ட் பண்ணினா மட்டும் 2-3 காம இது எச்சா கேட்கும். பேரண்ட்ஸ் கேட்கும். எப்பவுமே பேரண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னால் அடல்ட் கொடுத்துடணும். 2 அடல்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 அடல்ட் கொடுத்துடணும். நம்பர் ஆஃப் சைல்டு 2 சில்ட்ரன் சார், 2 சில்ட்ரன் ரைட்டுங்களா. எல்டஸ்ட் மெம்பரு 33 வயசு. ஏஜ் ஆஃப் செகண்ட் அடல்ட் 31, ஒய்ஃபுக்கு 31 வயசு. குழந்தைங்களுக்கு 6 வயசு ஒன்று, 3 வயசு ஒன்று. நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பேரண்ட்ஸ் போய் 0 பேரண்ட்னு போடணும். ஏன்னா முதல் தானே அது போட்டால் செலக்ட் ஆகாது. அதனால தான் நான் சொன்னேன் 0 பேரண்ட் போட்டுங்க. இப்போ நான் போட்டேன் 1 கோடி போட்டேன், 1 லேக் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலன்னா 1 லேக் அப்படியே இருக்கட்டும். நான் 1 crore 10 லட்சமாக மாற்றுறேன். பார்த்துட்டு கெட் கோட் கொடுக்குறேன் சார். இப்போ 4 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்களுக்கு நான் போடுறேன். 1 லேக் டிடக்டபிள் வச்சிருக்கேன். இந்த டிடக்டபிள் வந்து மாறுறதில்ல. ஆப்ஷன் ஏதோ மொபைலில் சாரி ஆப்பில் எரர் இருக்குது.
நாம அதை பார்த்துக்க. இப்போ பாருங்க 3 வருஷத்துக்கு 29,000 தான், ஒரு 10 லட்சம் 1 லேக் ஆனால் டிடக்டபிள். சார் நீங்கள் ஃபேமிலி இன்சூரன்ஸ் வேற பேசுறீங்களா? கம்பெனியில் இருக்கு சார், எனக்கு ஃப்ரீயாக வருது சார், பேங்கில் கொடுத்துட்டாங்க சார், லோன் வாங்கினா கொடுத்துட்டாங்க சார், கம்பெனி கொடுக்குது சார், மோடி கொடுக்குறாரு சார், என்னவா சொல்லுவான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அண்ணா, 50% டிஸ்கவுண்ட் நான் உங்களுக்கு ஒரு பாலிசி சொல்கிறேன்னா சொல்லுங்க. நீங்க கம்பேர் பண்ணுங்கண்ணா, வேற எங்கனாவது போய் 10 லட்சம் பாருங்க, கண்டிப்பா 45,000 சொல்லுவாங்க, 50,000 சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், 30,000 கொடுக்குறேன். 60,000 கொடுப்பாங்க, நான் 30,000 கொடுக்குறேன். 50% டிஸ்கவுண்ட் ட்ரையல் பார்த்துட்டு வாங்கினாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் 1 லேக் இவர் அந்த பாலிசியில் தான் வாங்கிக்கணும், இல்லைன்னா பாக்கெட்ல இருந்து கட்டணும். ஸோ கொட்டேஷன் போடலாம். ஆப்பினுடைய முதல் வேலை, எந்த கஸ்டமர் ஆரம்பிச்சாலும் என்ன பண்றீங்க, கொட்டேஷன் தான் பாக்குறீங்க. அதுக்கு ஸ்டார் ஹெல்த் என்ன பண்ணி இருக்குதுங்க, லாகினே பண்ண வேணான்ட்டான் சார். லாகினே பண்ண வேண்டாம், பிரீமியம் பார்த்துக்கலாம் சார். உள்ள போனா ஓடிபி வர மாட்டேங்குது சார், பிஏ கோடு மறந்துட்டேன் சார், பாஸ்வேர்டு தெரியல சார், எதுவும் வேண்டாம், இதுதான் பெஸ்ட். ஸோ நண்பர்களே, கொட்டேஷன் போறதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர்னா ஒரு எஸ் போடலாமே. கிளியர் சார், கொட்டேஷன் போறது ஓகே சார். ஆப் இன்ஸ்டால் பண்ணி, ஆப்பவே இன்ஸ்டால் பண்ண முடியாம யாராவது இருக்கீங்களா? இன்னும் லேட்டா வந்தவங்களுக்கு சொல்றேன், பிளே ஸ்டோர்ல போங்க. பிளே ஸ்டோர்ல போய் ஸ்டார் 2.0 அடிச்சிங்கனாவே வரும். ஸ்டார் 2 அடிச்சிங்கனாவே இந்த ஆப் வரும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிஏ கோடு தெரியலனா ஐடி கார்டு இருந்தால் பாருங்க, ஏற்கனவே ஏதாவது ஒரு பாலிசி போட்டிருந்தீங்கன்னா பாருங்க. உங்க மெயில்ல போய் பாருங்க, ஸ்டார் ஹெல்த் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். ஸ்டார் எல்ஓஏ லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்னு போட்டிங்கன்னா வந்திருக்கும். அதில் போனால் SHBA இருக்கும். பிஏ அப்படிங்கிறதுல இருந்து தான் உங்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ நான் வந்து என்னோட பிஏ கோடு போடுறேன். ஓகே நண்பர்களே, சார் யாருக்காவது போவே முடியல சார், என்ன சீனு போறாரு, எனக்கு என்ன முடியல. ஓ கிளியரா? ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் நண்பர்களே, நன்றி நன்றி, நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்போ போய் எல்லாரும் பிஏ கோடிங்க. BK00216544. சார் இது என்னோட கோடு, என் ஒய்ஃபோட கோடு, நீங்களும் அதை அடிக்காதீங்க. 216544 ஓடிபி கொடுங்க. நான் பாஸ்வேர்டு அடிக்கல, பாஸ்வேர்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறந்துட்டேன் சார், தெரியல சார், நோ ப்ராப்ளம். பாரு இப்போ ஓடிபி கேட்குது, ஓடிபி எனக்கு வந்துருச்சு பாருங்க, 53,988. நண்பர்களே, ஸோ வெரி 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 சிம்பிள். இதை விட ஒரு லாகின் மெத்தட் உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சல. அடிச்சுட்டு லாகின் கொடுங்க. மேலே இருக்கிறத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ வரும். ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஸ் அவர் எஸ்டீம்டு அட்வைசர். வேணும்னா நீங்க போய் இதில் இருக்கிற அந்த சில ஃபீட்பேக் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் எதுக்கு உள்ள போறேன் பார்க்கல, எனக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்களும் போய் பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்லுது. இது ஒரு சர்வே ஃபீட்பேக்ஸா. இது என்ன, நமக்கு ஆப் ஏதாவது பாருங்க, என்பிஎஸ் ஏஜென்ட் யூ ஹேவ் ஆல்ரெடி ரெஸ்பாண்டட் திஸ் சர்வே. நான் சர்வே கொடுத்துட்டேன். இப்போ நீங்க உள்ள அதை கொடுக்க வேண்டாம். மேல் இருக்கிற அந்த கட் பண்ற பட்டன் என்ன பண்ணிக்கங்க, மேல் இருக்கிற அந்த பெருக்கல் குறியை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஆப். ஒரே பேஜ் தான் சார். நீங்க நல்லா பாருங்க, 3, 6, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18 பட்டன் இருக்கு. அப்படின்னா 18 விதமான வேலைகள் நீங்க இங்கிருந்து பண்ணலாம். 18 டைப்பான வேலைகள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிரான்ச்ல போனா கூட 18 பேர் இருக்க மாட்டாங்க சார். சார் உங்களுக்கு 18 எம்ப்ளாயி இருக்கா உங்க ஆப்ல, எல்லாமே பண்ணும். நான் ஒவ்வொரு ஆப் ஒவ்வொரு பட்டனும் என்ன பண்ண போறேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல போறேன். பார்ட் 1ல கொஞ்சம் சொல்ல போறேன், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போக போறோம். பட் இன்டெப்த் மிஸ்ஸே ஆகாம நான் சொல்ல போறேன். நண்பர்களே, இந்த ஸ்கிரீன் யாருக்கெல்லாம் வரல சார், என்னால முடியல சார், உள்ளே போக முடியல சார், பாஸ்கோட் இல்லை சார், என்னவா இல்லை, யாருக்காவது வள்ளின்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். we will guide individually. உங்க டீம் லீடரை கூப்பிடலாம், நாளைக்கு உங்க தலைவர்களை கூப்பிடலாம், உங்க குரூப்ல போடலாம், உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே உதவிய நம்ம கையில வச்சுட்டு இன்னொருத்தங்கிட்ட கேட்கக்கூடாது சார். கூப்பிட்டு சார் என்னாச்சு சார், என்னாச்சு சார், பாலிசி வந்துருச்சா சார், பாலிசி வரலாம் சார், எல்லாமே இங்கேயே பண்ணலாம் சார், கொட்டேஷன் எவ்வளோ சார், கேட்காதீங்க, நம்மளே போடலாம். போட்டீங்கன்னா மட்டும்தான் எம்பவர் யூ, நீங்க எம்பவர் ஆவீங்க. ஓப்பன், வெரி குட் வெரி குட் நண்பர்களே, இந்த இது ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட மொபைல் ஸ்கிரீனை மாத்திட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், என்னுடைய லேப்டாப் ஸ்கிரீனுக்கு போக போறேன். அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கும். சேம் ஸ்ட்ரக்சர் தாங்க, உங்களுடைய மொபைல்லையும் அதே தான் ஒர்க் ஆகும். நான் சொல்ல நோ ஓப்பன் சார். யாரு முத்து, என்ன ஏன் ஓப்பன் ஆகல? உங்களை நான் அன்மியூட் பண்றேன், பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு. பிஏ கோட் இல்லையா, இன்ஸ்டால் பண்றதுல பிரச்சனையா, சொல்லுங்க, கிளியர் பண்ணிட்டு போலாம்.
எல்லாம் இருக்குங்க சார். ஆனா போட்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார். என்ன போட்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? பிஏ கோடு போட்டீங்களா? போட்டேங்க சார். போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்களா? கொடுத்தேங்க சார். என்ன வருது? சார் இன்வேலிட்னு வருதுங்க சார். இன்வேலிட்னா பிஏ எங்க அடிச்சிருக்கீங்க? என்ன அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. பிஏ நண்பரே என்ன அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. BA 0008162337. 40 போடுங்க. பிஏ 0000 போடுங்க. பிஏ கோடை தப்பு அடிச்சு ஓப்பன் ஆகும். ஓகே, கரெக்டா அடிங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஓப்பன் ஆகலையா? பிஏ கோட் இல்ல சார். வெரி குட் ரஞ்சிதா மேடம், நீங்க எந்த டீம்னு பார்த்து அந்த டீமுடைய மேனேஜர் கிட்ட கோடு வாங்கிக்கங்க. கோட் எடுக்கிறதுக்கு 3 வரி சொன்னேன். மெயில்ல பார்க்கலாம். மெயில் வந்து கட்டாயம் வெயிட்டிங் ஃபார் கோட் இருந்ததுன்னா நாளைக்கு லீடர் கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, எழுதுங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் எதுங்க ஓப்பன் ஆயிடுச்சுங்க சார். வெரி குட். வேலையை தெளிவா பண்ணா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வெரி குட் நண்பர்களே. கேட்டாரு பாத்தீங்களா? இதுதான் விஷயம். தெரியல, கேட்கணும். சரிங்க, இப்போ நான் ஸ்டார் வெர்ச்சுவல் ஆஃபீஸ் போறேன். நான் அதுல போய் என்னோட கோடை ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால இங்க லாகின் காமிக்குது எனக்கு. நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுல மூணு பட்டன் இருக்கும். இந்த லேப்டாப்ல பார்த்தா என்ன பண்ணா 4 பட்டன் காமிக்கும். கீழ இருந்து பார்க்கலாங்க. ரேட்டஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா இப்பதான் அந்த சர்வே எடுக்கிறது அது நமக்கு தேவையில்லை. நண்பர்களே, எப்போ நல்லா புரிஞ்சுங்க. இன்சூரன்ஸ் விற்பனையில முதல்ல மார்க்கெட்டிங், ப்ராஸ்பெக்டிங், பிரசன்டேஷன், கொட்டேஷன், ஃபாலோ, அதுக்கப்புறம் தான் க்ளோசிங். நான் உங்களுக்கு முதல்ல 2-3 கிளாஸுகள்ல என்ன பண்ண போறதில்ல, பாலிசி எப்படி போடலாங்கிறத நான் சொல்ல போறது இல்லை. நான் என்ன பண்ணலாம், முதல்ல மார்க்கெட்டிங் டூல் தான் எடுக்க போறேன். அப்ப இந்த ஆப்ல சார் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன இருக்கு, பாலிசியை சேல் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு சார், இதை தான் இன்னைக்கு பார்க்க போற நண்பர்களே. ஃபர்ஸ்ட் அந்த ரேட்டஸ் அப்படிங்கிற பட்டனை விட்டுருங்க. க்ரோ ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. கீழே போனீங்கன்னா என்ன இருக்கு, க்ரோ ப்ரோ இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன் நண்பர்களே, இதே மாதிரி ஸ்கிரீன் உங்க மொபைல் இருக்காது. உங்க மொபைல்ல பட்டன் இஸ் சேம், ஃபங்க்ஷன் இஸ் சேம். கீழே போனீங்கன்னா க்ரோ ப்ரோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க சார். நண்பர்களே, நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். க்ரோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா இதுல இப்ப எனக்கு லெப்ட்ல இருந்து ரைட்ல படுக்கை வசமா காமிக்குது. உங்க மொபைல்ல மேல இருந்து கீழே காமிக்குது. என்னதுங்க, போஸ்டர் ஆஃப் த டே, மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ், பிளான் லிஸ்ட், ஸ்கில் ப்ரோ. இந்த 4 வேலை பண்ணிக்கலாம் சார். ஒரு பட்டனுக்குள்ள போனீங்கன்னா மறுபடியும் அங்க போய் பாருங்க 4 வேலை. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 10 வேலை இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பிரான்ச்சுக்கு போய் ஒரு நாளே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட இத்தனை வேலை பண்ண முடியாது. உங்க உள்ளங்கையில் பண்ணலாம். நண்பர்களே, சக்சஸ் ரூட் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஏஜென்ட்டும் பிரான்ச் பக்கம் போகக்கூடாது. அந்த டைமை புது பிசினஸ் பண்ற ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது பேச முடியுமான்னு பாருங்க. ரைட்ங்களா நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் எங்க இருந்து வந்திருக்கிறோம், க்ரோ ப்ரோ அப்படிங்கிற பட்டன் அழுத்துங்க, இந்த இடத்துக்கு வரும். சரி, இதுதான் சார் நான் காலையில சொன்னதும் கூட. ஒரு போஸ்டருக்கு எத்தனை பாடுபடுறோம். இப்ப நான் போறேன் பாருங்க, எத்தனை போஸ்டர் இருக்கு. டெய்லி அப்டேட் பண்றேன் சார். ஓப்பன் போஸ்டர் ஆஃப் த டே. தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா முந்தா நேத்து போஸ்டர், நேத்து போஸ்டர், இன்னைக்கு ஒரு போஸ்டர். நான் 2 நாளா பார்க்கல சார். டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பாருங்க. என்ன அழகா போட்டிருக்கான் பாருங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் த கீ டு லாக் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அன்லாக் டேர்ம் சேவிங்ஸ். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுங்க, லாக் பண்ணிருங்க, அன்லாக் பண்ணுங்க, சேவிங்ஸ் அன்லாக் பண்ணுங்க. சாவி போட்டு அழகா போட்டிருக்கான். சார் இதை எடுத்து நான் என்ன சார் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், குரூப்ல ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல வைங்க, இன்ஸ்டாவில் வைங்க, எங்க வேணாலும் வைக்கலாம் சார். சரி சார், இதுல என் பேர் இருக்குமா? இருக்குது நண்பர்களே. கீழே போனீங்கன்னா உள்ள எடிட்டும் பண்ணலாம். டியர் கஸ்டமருக்கு பதிலா இல்ல சார் நான் பேரே போட்டேன் சார், டியர் சுரேஷ்னு போறேன் சார். டிஇஏஆர், டியர் சுரேஷ். சார் உங்களுக்கு தெரியலன்னா ஜூம் பண்ணி பாருங்க, இல்லைன்னா அடிக்கிறதவே பாருங்க. நீங்க இந்த இடத்துல எடிட் பண்ண என்ன ஆகும், டியர் சுரேஷ் அப்படின்னு கூட அனுப்பலாம். SURESH, டியர் சுரேஷ் அப்படின்னே கூட அடிச்சு சேவ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சேவ் ஆயிக்கும். அப்ப என்னது, இங்க சுரேஷ்க்குன்னு போய் பிக்சர் அனுப்போம்னா சுரேஷ்னே அடுத்து பண்ணலாம்.
சார் நான் டவுன்லோட் பண்றேன். கீழே பாருங்க மிஸ்டர் கமலவேணின் என்ற மொபைல்லாம் இருக்கு. மாத்திரம்னா மாத்திக்கலாம் சார் அங்கே. சார் இங்க நீங்க ப்ரொஃபைல்ல ஒருவேளை நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா புதுசா ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் உங்க ப்ரொஃபைல்லாம் கரெக்டானு பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். சார் என்னோட பேரு, என்னோட மொபைல் நம்பர், என்னுடைய மெயில் ஐடி மூணையும் பார்த்துக்கலாம். எடிட் பண்ணுறதுனால பண்ணலாம். அங்கே பாருங்க எடிட் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணீங்கன்னா வருது. இது என் ஒய்ஃப் ஏஜென்ட்காட்டிக்கு அங்கே வருது. இப்போ நான் பாரு மாத்திரேன் சிவ இளங்கோ, சேவ் கொடுத்தீங்கன்னா ஒரு மாறிடுச்சு. ஸோ இல்லை சார், என் பேருக்கு பதிலாக நான் கம்பெனி பேர் வச்சிருக்கேன் சார், இன்சூரன்ஸ் ஃபேக்டரி. இன்சூரன்ஸ் ஃபேக்டரி சேவ், அவ்வளோதான். இன்சூரன்ஸ் ஃபேக்டரி மொபைல் நம்பர் மாத்திரத்தை மாற்றிங்க, மெயில் ஐடி மாத்திரத்தை மாற்றிங்க. மாற்றிட்டு நண்பர்களே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனது நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஷேரும் பண்ணலாம் டைரெக்டாக மொபைலில் இருக்குது. இதான் பிக்சர் சார். இன்னைக்கு போஸ்டர் ரெடி சார், காலையில் எடுத்து வச்சிருங்க. டெய்லி காலையில் பாருங்க, டிசைன் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கேயே இருக்கும். என்னென்ன போஸ்ட் வருதா போடுங்க. இல்லை சார் நேற்று போஸ்ட் சூப்பராக இருக்குது சார், நான் அதவே பார்க்குறேன் சார் அப்படின்னா போஸ்டர் ஆஃப் தி ஸ்டேக்குள்ள மறுபடியும் போவாங்க, பின்னால் வாங்க, பேக் வாங்க. சார் இப்போ நான் சொல்கிற வேகம் உங்களுக்கு பிடிபடுதா இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா? சுரேஷ் ராமசாமி சார் டன் சூப்பர்னு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க தெரியல. நண்பர்களே யாராவது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியா இருக்கா? ஓகேவா? விஜய் மாணிக்கம் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கா? இல்லை சார் ரொம்ப ஸ்லோவாக போங்க சார். மொபைல் ஆப் ஓகே பண்ணவங்களுக்கு எல்லாமே ஓகே சார். வெரி குட், டவுன்லோட் பண்ணிட்டேன் சார்ங்கிறார். வாழ்த்துக்கள், அட்டகாசம் சார். பாருங்க எவ்வளவு வசதி நம்மளுக்கு கொடுக்குது. எப்பேற்பட்ட ஃபோனை கையில் வச்சிருக்கோம். 40,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கி வச்சிருக்கோம். பார்த்ததே இல்லை ஆப் அப்படின்னா நாம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வாய்ப்பு இருக்கு, தேடணும். பாருங்க போஸ்டர் டெய்லி எடுத்துக்கலாம், நேரத்தை எடுத்துக்கலாம், முந்தா நேரத்தை எடுத்துக்கலாம். இதுல ஒன்னே என்னன்னா நீங்க பின்னால் இருக்கிறதையும் போடலாம், பப்ளிஷ் டேட் வைஸும் எடுக்கலாம். நீங்க அதையே ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் 3 வந்தாவே போதும், டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. சரி, இப்போ போஸ்டர் அப்டேட்டே முடிஞ்சுது. அடுத்தது மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ் என்னங்க? வசதி வாய்ப்புகள். மார்க்கெட் பண்றதுக்கு என்னென்ன சார் வச்சிருக்கேன்? நிறைய வச்சிருக்கேன் சார். என்னது? பூராமே போஸ்டர். எனக்கு இந்த டே போஸ்டர் வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை சார் எனக்கு இப்போ பாருங்க இதில் ஆல் இருக்கு, நீங்கள் ஆல் போய் மாற்றிக்கணும். ஆல் ஃபைல்னா இமேஜ் ஃபைலு, பிடிஎஃப், ப்ரெசன்டேஷன் எது வேணாலும் வச்சுக்கலாம். லாங்குவேஜ் என்னங்க? எந்த லாங்குவேஜ்? இங்கிலீஷ், தமிழில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்துச்சுன்னா பாருங்க, இருக்கு சில போஸ்டர்ஸ் இருக்குது, வேணா எடுத்துக்கலாம். இதில் ப்ரௌச்சர் இங்கே பாருங்க கீழே இருக்கு. உங்களுதுலையும் வரும் சார், கட்டமாக ஒரு மொபைலில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க உங்களுக்கு ஆல் ஃபைல்ஸ் வேணுமா கேட்கும். அடுத்ததுல லாங்குவேஜ் கேட்கும். அடுத்தது ப்ரௌச்சர் வேணுமா, கிரீட்டிங் ஃபெஸ்டிவல் வேணுமா, ஹேண்ட் அவுட் வேணுமான்னு கேட்கும். இப்போ நான் சொல்றேன் ப்ரௌச்சர் போய் பார்க்குறேன் சார். தமிழ்ல இல்லை, சரி பரவாயில்ல, இங்கிலீஷ் ப்ரௌச்சர் இருக்கா? தான் பாருங்க பூரா பிடிஎஃப் இருக்கு. நாம எத்தனை தடவை கேட்குறோம், ஏஜென்ட்டுகளை கேட்குறோம், அவனை கேட்குறோம், சார் எனக்கு ப்ரௌச்சர் வேணும், இங்கிலீஷ் ப்ரௌச்சர். இது கொஞ்சம் பெருசா இருக்கும், வேணுங்கிறவங்க இதை எடுத்து படிங்க. டீடைல்டா கேட்கறவங்களுக்கு இதை எடுத்து கொடுங்க. 10 பேஜ் 15 பேஜ் இருக்கும். எல்லா பாலிசி பத்தி இருக்கு சார், நீங்க எதுவுமே தேட வேண்டாம் சார். தமிழ்ல வேணும்னு சொல்றவங்களுக்கு அடுத்தது நான் இன்னொரு இடம் இருக்குது, அங்க போறேன், அது வரைக்கும் நீங்க போயிட்டு. சரி, அடுத்தது கிரீட்டிங் சார். சார் நான் கிரீட்டிங் கார்டு அனுப்பணும் எங்க பேர்ல. மே டே பாருங்க வந்திருக்குது. இந்த ஹேப்பி ராமாவரம் பாருங்க, பர்த்டே விஷஸ் ஹேப்பி பசாக்சி பாருங்க, எல்லாமே இருக்கு. போகி இருக்கு, ராம் நவமி இருக்கு, ஹேப்பி விஷ்ணு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம். தமிழ் நியூ இயர் இருக்குங்க. இதெல்லாம் வந்தா பாருங்க, இதுல உள்ள போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கிரீட்டிங்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம், எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். கிரீட்டிங்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துங்க சார். பர்த்டே விஷஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது வரப்போகுது. அடுத்தது ஹேண்ட் அவுட்னா சரி, இதுவும் அப்படித்தான். பிக்சரா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஹேண்ட் அவுட்னா என்ன சார்? சின்ன நோட்டீஸ் மாதிரி சார். இதுல கொஞ்சம் டீடைல்டா இருக்கும் சார். டிராவல் பாலிசின்னு என்ன, ஸ்டார் சூப்பர் சர்ப்ளஸ் ஃப்ளோட்டர் பாலிசி, இது என்ன இருக்குது. இதுல போனீங்கன்னா எல்லாம் வரும் நண்பர்களே. பாருங்க கீழே போக வந்துட்டே இருக்கும். இங்கிலீஷ் பை ஹேண்ட் அவுட் சார். நீங்க வேணும்னா ஹெல்த் அஷ்யூர் இங்கிலீஷ் ஹேண்ட் அவுட். இப்போ இது நான் டவுன்லோட் பண்றேன் பாருங்க, இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க. இதையே நீங்க மொபைல்ல அடிச்சிங்கனாலும் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தமிழ் போஸ்ட் வரும் தலைவரை சொல்றேன், அடுத்தடுத்து வரேன். தமிழ் போஸ்ட் இப்ப இல்ல பாருங்க. அஷ்யூர் பாலிசி பாருங்க, ஒன் பேஜ்ல போஸ்டர் இருக்கு. ஹேண்ட் அவுட்னா என்ன? கையில் கொடுக்கறது. பிரிண்ட் எடுத்து கேட்கிறாரு சார், பிரிண்ட் எடுத்து கொடுங்க. இதுலதான் ப்ரௌச்சரை பிரிண்ட் எடுக்க முடியாது, 18 பேஜ் இருக்கும் சார். இது 1 பேஜ்ல பிரிண்ட் அவுட். விளம்பரம்
ஹேண்ட் அவுட்னா என்ன, ஒன் பேஜில் இருக்குது. தமிழ் இப்போ போய் நம்ம பார்க்கலாம், இருக்கான்னு பார்க்கலாம். ஹேண்ட் அவுட் இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கலாம், ரைட்டுங்களா. இங்கிலீஷ் இருக்கு, நான் பாருங்க ஹேண்ட் அவுட் போய் தமிழ் இருக்கான்னு பார்க்குறேன். தமிழ்ல இருக்கு பாருங்க, சிலதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது, பிடிஎஃப், அதாவது ஆரோக்கிய சஞ்சீவனி இருக்குது, ஆக்சிடென்ட் பேலஸ் இருக்குது, பாலிசி இருக்குது, அவுட் பேஷண்ட் இருக்கு, சூப்பர் சர்ப்ளஸ் இருக்குது, பிரீமியர் இருக்குது, அஷ்யூர் இருக்குது பாருங்க சார். வேற என்ன சார், இதுதான் சார் தமிழ். லாங்குவேஜ் போய் மாத்திங்க சார். இது ஸ்டார் அஷ்யூர் சார். இது ஹேண்ட் அவுட். ஹேண்ட் அவுட்னா ஒரே பேஜில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கும். டீட்டெயில் வேணும்னா அடுத்து ஒன் பேஜர் இருக்குது, அங்கே போகலாம். ஸோ ஸ்டார் எழுத்து பாருங்க, அனுப்பிச்சுடுங்க. சிம்பிள். பிரிண்ட் எடுக்கிறீங்களா எடுத்துங்க சார். டவுன்லோட் பண்ணுறீங்களா டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் டவுன்லோட் ஆச்சுன்னா சேவ் பண்ணிக்கங்க. மொபைலில் சேவ் பண்ண வேண்டியதும் இல்லை, டவுன்லோட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கும். என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா கையோட ஷேர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அங்கிருந்தே ஷேர் ஆகும். நண்பர்களே, இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் பாருங்க, கீழே போனீங்கன்னா அதுவே டவுன்லோடும் கேட்கும், ஷேர் கேட்கும், எடிட் கேட்கும். எடிட் பர்சனலைஸ்டு போஸ்டர்னா என்னங்க, அவர் பேரை மாற்றலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், உங்க பேரை மாற்றலாம், உங்க மொபைல் நம்பர் மாற்றலாம். யாருக்கு, டியர் சரவணன் அனுப்பிவிடுங்க. டியர் சரவணன் அனுப்பிச்சுடுங்க. டியர் கஸ்டமர் வேணாம் சார், நான் அவருக்கு மட்டும் அனுப்புறேன். டியர் SARAVANAN சார். அவரு ரொம்ப ஹாப்பியாக இருவார். ஓ, எனக்கு என்ன அனுப்பிச்சிருக்காருப்பா போஸ்ட். ஆமாம் சார், உங்களுக்குன்னே ஸ்பெஷலாக டவுன்லோட் பண்ணி அனுப்புனா சார். திஸ் இஸ் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், மார்க்கெட்டிங் கொலாட்ரல் சார். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு பாக்ஸ் தான் பார்த்துருக்கோம், இன்னும் அதுலேயே இன்னும் பார்க்கல. நீங்கள் பாருங்க, அப்போ ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு எத்தனை வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் அவுட். ஹேண்ட் அவுட்னா தமிழ்லும் இருக்குது, நான் பார்த்துட்டு லாங்குவேஜ் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹேண்ட் அவுட். அடுத்து இன்சூரன்ஸ் கான்செப்ட். மொத்தமாக சார் இன்சூரன்ஸை பற்றி எதாவது பேசலாம் சார், அதில் ஏதாவது போஸ்ட் இருக்கா சார், தமிழ் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். தமிழ் இருக்குது அப்படின்னா இதான் இருக்குது. கோடி வரை கவரேஜ், உங்கள் ஊழியர் நான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, இதெல்லாம் கான்செப்டுங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரௌச்சராக கொடுக்கலாம், குரூப்பில் ஷேர் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் நான் வேணாம். ஏன்னா நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாதுங்க, ஸ்டேட்டஸில் இதை வைக்கக்கூடாது, ஷேர் பண்ணணும், பர்சனலாக ஷேர் பண்ணணும். சார், நெட்வொர்க் மருத்துவமனை என்றால் என்ன பாருங்க. நீங்கள் இன்னும் உங்கள் வரி திட்டமிடல் செய்யவில்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எதிர்பார்க்கிறீர்களா பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவின் முதல் முழுமையான சுகாதார காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து அதை பெறுங்கள். அனுப்பிச்சுடுங்க. தனித்தனியாக தான் அனுப்பணும், ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ்க்கு போஸ்டர் ஆஃப் த டே, ஏன்னா அதில் 5 வேர்டு 6 வேர்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டேட்டஸ் வைக்கணும், பக்கமாக வைக்காதீங்க, ஏன்னா படிக்க மாட்டாங்க, படிக்கிற டைம் இருக்காது. போஸ்டர் ஆஃப் த டே அதை எடுத்துக்கணும். இதெல்லாம் ஹேண்ட் அவுட் சார், கொடுக்கணும் அவருக்கு, புரியுதுங்களா. அப்போ இதையே கஸ்டமைஸ் போஸ்டரில் போய் இதை கொடுக்கலாம். இப்போ நண்பர்களே, போஸ்டர் ஆஃப் த டே பார்த்துட்டோம், மன்னிக்கும் வெளியே வந்துருச்சு. மார்க்கெட் கொலாட்டரில் போனீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு, இன்சூரன்ஸ் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்தது ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்ட். இது மட்டும் அட்டகாசமான வீடியோஸாக கொடுத்தா சார். சார் நீங்கள் வீடியோவை போய் பார்க்கலாம், தமிழில் கொடுக்குறேன் பாருங்க. தமிழில் வீடியோ இருக்கான்னு பாருங்க. எஸ், வீடியோ இருக்கு, பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. என்னது, காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட்ல இதுல தாங்க அந்த ஒன் பேஜர்லாம் வரும். நீங்க தனியா போய் எடுக்கிறதுனால ஸ்டார் ஹெல்த் ஒன் பேஜர் வெர்ஷன் பாருங்க, நான் டவுன்லோட் பண்றேன். ஒரே பேஜ்ல ஃபுல் டீடைல் இருக்கும், ஃபுல் டீடைல் இருக்கு. தெரியல சார், தமிழ் பேம்ப்ளெட் கொடுங்க சார், தமிழ் பேம்ப்ளெட் கொடுங்க சார்னு ஒவ்வொருத்தரும் டெய்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குமே, அது நம்ம பேக்கெட்லயே இருக்குது, நம்ம கையிலேயே இருக்குது நண்பர்களா. இங்க பாருங்க, தமிழ் பேம்ப்ளெட் அட்டகாசம் ஒன் பேஜர் வெர்ஷன். பாயிண்ட் மட்டும் கொடுத்துலாம் சார், படிச்சு பார்த்துக்குங்க. கஸ்டமருக்கு அனுப்பிச்சுடுங்க. போஸ்டர் அனுப்பலாம், சின்னதா ஒரே பேஜில் தமிழ் அனுப்பலாம். டீட்டெயில்டா வேணும்னா இதை கொடுக்கலாம். இல்லை சார், நான் ஃபுல்லா படிப்பேன் சார், நான் 15 பேஜில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க சார். கஸ்டமர் எதை கடை இல்லைன்னு சொல்லக்கூடாது சார், எல்லாமே இருக்குது நண்பர்களா. ஸோ இது வேற நல்லா புரிஞ்சுக்கணும். டே அப்படின்னு நான் மறுபடியும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்ட். அடுத்தது வெல்னஸ். இந்த வெல்னஸ்ல அப்படி ஒன்றும் பெருசா பெனிஃபிட் இல்லை. இந்த வெல்னஸை பத்தி, அதாவது உங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை, அதாவது என்ன சொல்றது, ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம்னா என்ன, உங்களுக்கு பாயிண்ட் ஆட் பண்றதுன்னா என்ன, இதெல்லாம் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, இதை நீங்க போய் படிச்சு பாருங்க. அடுத்தது ஒய் ஸ்டார் ஹெல்த் சார், இதுவும் அப்படித்தான் தமிழ்ல வச்சிருக்கான் பூராம. ஸ்டார் ஹெல்த்ல என்ன, பிறந்த குழந்தைக்கு இது சார். இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இது இன்னொரு அருமையான வாய்ப்பு பாருங்க. இதில் என்ன பண்ணுங்கன்னா, மேலே டியர் கஸ்டமருங்கிறதுக்கு பதில் எதுவுமே போட வேண்டாம், அழிச்சு விட்ருங்க, ஒன்றாவது இன்னும் எதுவுமே வராது. அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதையே போஸ்டர் இங்கே நிறைய இருக்குது.
ஸ்டேட்டஸ் போஸ்ட்லயே அது ஒண்ணுதான் இருக்கும். நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒய் ஸ்டார் ஹெல்த்ங்கிற கான்செப்ட்ல நிறைய இருக்கும். இங்க போய் நீங்க என்ன பண்ணலாங்க, நிறைய போஸ்டரை டவுன்லோட் பண்ணலாம். ஒய் ஸ்டார் ஹெல்த் கான்செப்ட், ஸ்டார் ஹெல்த்தை பத்தி நிறைய இருக்கு. என்னென்னவெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரி பாலிசிகள் இருக்கு, பிறந்த குழந்தையிலிருந்து பாலிசி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் இதுல போய் நீங்க எடுக்கலாம். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு மேபி சில சமயம் லேட் ஆகும், ஏன்னா அது பெரிய பெரிய பிடிஎஃப் ஃபைல் இருக்கிறதுனால. அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதான்? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கா? சுரேஷ், விஜய், சண்முகம் சார், ரமேஷ், உங்களுக்கு நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கா? எஸ், ஏவா, ஏன்னு எனக்கு என்ன தெரியலையே. எஸ் எஸ் சொல்றீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ். யாருக்காவது முடியலையா? மறுபடியும் சொல்றேன், யாருக்காவது முடியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா யாராவது தட்டினீங்கன்னா மட்டும்தான் சார் வண்டி நிற்கும், இல்லைன்னா வண்டி போயிட்டே இருக்கும். யாராவது முடியல சார், எனக்கு இன்னும் முடியல சார், வேணா இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்ணலாம். நான் ஃபைனலாக ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகே ஓகே நண்பர்களே. அப்போ இங்க பாருங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. இங்கிலீஷில் இருக்கு, தமிழ் இருக்கு, எடுத்துக்கலாம். ஒய் ஸ்டார் ஹெல்த், யுவர் இன்சூரன்ஸ். இங்க பாருங்க, யுவர் இன்சூரன்ஸ் இஸ் யுவர் ரைட். இங்க பாருங்க, யுவர் இன்சூரன்ஸ் என்னது, பாலிசி ஹோல்டர்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தி சூப்பரான அவேர்னஸ் போஸ்ட்டுங்க. அவேர்னஸ் போஸ்ட் கண்டுபிடிச்சு போடுங்க. இதுல தமிழ் இருக்குமான்னு தெரியல, பாக்குறேன். இல்ல தமிழ் இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் மாதிரி. அதனால நீங்க தாராளமா இதையும் போடலாம். அப்போ மார்க்கெட் கொலாட்ரல், போஸ்டர், ஃபேம்ப்ளெட் மாதிரி சொல்ற பாருங்க, ப்ரௌச்சர், நிறைய பேஜ் இருக்கும், வேணும்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. கிரீட்டிங்ஸ் இருக்கு சார், ஃபெஸ்டிவல் கிரீட்டிங்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு அப்படியே ஒன் பை ஒன்னா கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன வேணாலும் எடுக்கலாம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பர்த்டே விஷஸ் எல்லாமே இருக்கு. எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க எடிட் பண்ணிக்கலாம், கஸ்டமர் பேரை மாத்திக்கலாம். புரியுதுங்களா? என்ன வேணாலும் கட் பண்ணி நீங்க அதையும் மாத்திக்கலாம். பாருங்க, ஹிந்தியில் இருக்கு, மேரி கிறிஸ்துமஸ் இருக்கு, எல்லாமே வரும். நீங்க ஆனா ஒன் பை ஒன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா போகணும். பொறுமையா போனீங்கன்னா எல்லாமே இருக்கு நண்பர்களே. இதுல இல்லாத ஒண்ணுமில்ல. தீபாவளி முதல் கொண்டு இப்பவே போட்டு வச்சிருக்கான், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல தான் கீழே போனீங்கன்னா பர்த்டே விஷஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். ஈஸ்டருக்கு இருக்கு, உலக ரத்த தான தினம், பாருங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்ப டேட்னு பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். ரக்ஷா பந்தன் இருக்குது, கிறிஸ்துமஸ்க்கு இருக்குது, எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பாருங்க சார். எல்லாமே நமக்காக சார். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. அடுத்தது என்னத்துக்கு வரேன் நான், மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் அவுட். ஹேண்ட் அவுட்னா சின்ன சின்ன போஸ்டர். இது என்ன பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, கஸ்டமருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். இன்சூரன்ஸ் கான்செப்ட், பாலிசி பேர் இருக்காது, கான்செப்ட் சார் எப்படி சேவ் பண்றது, டேக்ஸ் சேவ் பண்றது, படிச்சு பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்குது எடுத்து அனுப்புங்க. ஸ்டார் ஹெல்த்தோட ப்ராடக்டை பத்தி 1 பேஜர் 2 பேஜர் தமிழ் இங்கிலீஷ்ல அருமையா இருக்குது. இதை எடுத்து அனுப்பலாம் கஸ்டமருக்கு. ப்ரௌச்சர் வேற, ப்ராடக்ட் டீடைல் வேற, வீடியோ இருக்கு சார். நீங்க பாருங்க, அஷ்யூர் இன்சூரன்ஸ்ல நான் வேணா தமிழ்ல போய் ஏதாவது வீடியோ இருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் இருங்க. தமிழ்ல போய் வீடியோஸ் இருக்கா, ஹேண்ட் அவுட்ல ஒரே ஒரு வீடியோ இருக்கு, ஹெல்த் அஷ்யூருக்கு மட்டும் இருக்கு. இப்போ பாருங்க, நான் வீடியோ பிளான் பண்றேன். வீடியோ பிளான் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஓப்பன் ஆயிரும் சார். யூடியூப்ல அழகா சொல்றேன் சார். இந்த யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுங்க, வேற மேல இருக்குது, ஷேர் பண்ணுங்க சார். நான் வீடியோ அனுப்புறேன் சார், பாத்துக்கங்க. 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 75 லட்சம், 1 கோடி மற்றும் 2 கோடி வரை ஆடியோ ஷேர் ஆகுதா? நான் ஆடியோ ஷேர் பண்றேன். 65 16 நாட்கள் முதல் 17 வயது வரை உள்ள குழந்தைகளுடன் சேர்ந்து புளோட்டர் அடிப்படையில் காப்பீடு செய்யலாம். புதுப்பித்தலின் போது சார்ந்திருக்கும் குழந்தைகள் 18 வயதை நிறைவு செய்யும் போது அவர்கள் பெரியவர்களாக கருதப்படுவார்கள் மற்றும் அவர்களின் திருமணம் வரை புளோட்டர் காப்பீட்டுத் தொகையின் கீழ் தொடரலாம். தனிநபர் காப்பீட்டுத் தொகை அடிப்படையில் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் 91 நாட்கள் முதல் 75 ஆண்டுகள் வரை நுழைய அனுமதிக்கிறது. நீங்கள் தேர்வு செய்ய பல வகையான காப்பீட்டுத் தொகைகள் உள்ளன. 65 வயதுக்குள் உட்பட்டவர்களுக்கு. நண்பர்களே, சூப்பர். வேற என்ன வேணும்? பிடிஎஃப் ஃபைல் இருக்கு, வீடியோ இருக்கு, தமிழ்ல இருக்கு, அனுப்பிச்சுடுங்க. டவுட்டா நீங்க கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் கேட்டு போட்டு காசு பாருங்க. இங்க பாருங்க, எப்பேற்பட்ட போஸ்டுங்க சார். இந்த போஸ்ட் எல்லாம் வச்சு அனுப்பினாவே பாலிசி வரும் சார். நான் மறுபடியும் சொல்றேன் பாரு, இந்த உமன் கேர் பாலிசி, இந்த போஸ்ட் நீங்க எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு டிசைன் பண்ணா 500 ரூபாய் செலவாகும். அவன் உங்க பேர் போட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கான் சார். நாம என்ன பண்றோம்னா கை நிறைய வெண்ணெய் வச்சுட்டு நெய் தேடிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம் நண்பர்களே. பிளான் பாருங்க, எவ்வளவு அட்டகாசமா வச்சிருக்கான். டெய்லியும் போடலாம்,
டெய்லியும் போடலாம். இந்த தமிழ் போஸ்ட்லாம் போய் எடுத்து போட்டிங்கன்னா, சார் ஹவு டு ஆக்சஸ் த போர்ட்டலா, ப்ளீஸ் சென்ட் திஸ் லிங்க். அம்மா சாமி ஆனந்தன் எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் பாதி வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் கழிச்சு பாருங்க, நான் மறுபடியும் ஒரு தடவை பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக, இதான் ரைட் டைமுக்கு வரணுங்கிறது. ரைட் டைமுக்கு போனீங்கன்னா உலகத்தில் எதுவுமே கிடைக்காதுங்க. யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுறோம், பார்த்துக்குங்க சரிங்களா. பிளே ஸ்டோரில் போய் ஸ்டார் ஆட்டம் 2.0ன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய பிஏ கோடை போட்டு பாஸ்வேர்டை போட்டு உள்ள வரணும். ஓகே, இதுதான் விஷயம். எப்பவுமே நேராக வரும், நேரத்தில் வரணும், அப்போ தான் எல்லாமே கிடைக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நாம் போய் இது பாருங்க, நல்ல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டுங்க, உங்களுக்கு ஹேண்ட் அவுட் கொடுத்தேன், ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்ட் சொல்லிட்டேன். ஒய் ஸ்டார் ஹெல்த்துங்கிற பட்டன் அழுத்தினீங்கனாலும் அப்படித்தான் என்ன இருக்குதுங்க, நிறைய போஸ்டர் இருக்குது. அப்போது சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே விஷயம் இருக்குது. ஓகே நண்பர்களா, இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். க்ரோ ப்ரோவில் நான் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த போஸ்டர் டே, ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் கொலாட்ரல் வந்திருக்கிறேன். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். அந்த இடம் ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த முறை பிளான் லிஸ்ட்டுங்க. பிளான் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பிளான் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொட்டேஷனை அட்டகாசமாக போகலாம் சார். எப்படிங்க, ஒரு கொட்டேஷன், ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, சூப்பர் ப்ரெசன்டேஷனோடய கேட்கலாம். ஒரு ப்ரெசன்டேஷனை அட்டகாசமாக போடுறது எப்படி, இதுதான் இந்த விஷயம். மார்க்கெட் மேபி நெட் டவுனானு தெரியல, 1 minute நண்பர்களே, நான் 1 second லாகின் பண்ணிக்கிறேன். எஸ், க்ரோ போகிறேன், மறுபடியும் 1 second சார். மார்க்கெட் கொலாட்ரல் முடிச்சிட்டேன், பிளான் லிஸ்ட் போகிறேன். இது கொட்டேஷன் அட்டகாசமாக போடலாங்க, ப்ரெசன்டேஷனே கொடுக்கும். நீங்கள் அனுப்ப வேண்டாம், டைப் பண்ண வேண்டாம். இப்போ நான் போடுறேன் பாருங்க, ஹெல்த் ஐஷ்யூருக்கு ஒரு கொட்டேஷன் போடுறேன் சார். இப்போ நான் 3வது வந்துட்டேன், பிளான் லிஸ்ட் 3வது பட்டன் பார்த்துட்டு இருக்கிறேன். முதல் 2 போஸ்டர் ஆஃப் த டே பார்த்துட்டேன், அதில் டெய்லி போஸ்டர் டவுன்லோட் பண்ணலாம். மார்க்கெட் கொலாட்டரில் போய் பிடிஎஃப் ஃபைல் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஒரு பிளானை பற்றி எடுக்கலாம், அவேர்னஸ் வீடியோ எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுத்து அனுப்பலாம். பிளான்ஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா கொட்டேஷன் போடலாம். இப்போ பாருங்கள், மிஸ்டர் சொல்யூஷன், நான் பாருங்கள் எனக்கே ஒன்று போடுறேன், இளங்கோ அடிக்கிற சார், கொட்டேஷன் கொடுக்கலாம் டீட்டெயில்டாக. எல்டஸ்ட் நம்பர் ஏஜ் 41 40, அதுவே டேட் போட்டுருச்சு. மேல் நீங்கள் தெரிஞ்சால் போடுங்க, பின்கோடு எதாவது ஒன்று போடுங்க, போட்டுட்டு ஏதோ ஒன்று போடக்கூடாது, கஸ்டமருக்கு போடணும். இண்டிவிஜுவல் 10 லட்சம் சார், டிடக்ஷன் வேணுமா, வேண்டாம் சார். கொட்டேஷன் ப்ரெசன்டேஷன் அவருக்கு ரெடி பண்ணுது பாருங்க சார். பிடிஎஃப் அட்டகாசமாக ரெடி பண்ணுது பாருங்க. பேஜில் ஏ பர்சனலைஸ் ப்ரெசன்டேஷன் ஃபார் இளங்கோ பேர் போட்டுருச்சு. கமலவேணி ஏஜென்ட் கோடு என்ன பாருங்க, என்னென்னலாம் கான்செப்ட் இருக்குது, என்னென்னலாம் கவர் ஆகும் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக பாருங்க. பிரிமியம் எப்படி கொடுக்குறான், 10 லட்சம் தான் நான் கேட்டேன், 11,058 ரூபா ரெக்கமெண்டட் சார். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் 15 லட்சத்துக்கு பண்ணிக்கங்க, 14,000 தான் வரும். போட்டுட்டு கீழே பெனிஃபிட் பூரா போகிறான் சார். 5 பேஜில் அனுப்பிச்சுடுங்க சார். நான் கொட்டேஷன் டீட்டெயில் கொட்டேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன் சார். சார் நாமெல்லாம் நினைச்சா கூட இந்த வேலையை பண்ண முடியாது, நமக்காக ஸ்டார் ஹெல்த் இது பண்ணுது. தயவு செஞ்சு போடுறேன், இந்த பிளான் லிஸ்ட்டில் போய் பிளானை என்ன பண்ணுங்க. அடுத்து ஸ்கில் ப்ரோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் இருக்குது. இந்த எஜுகேஷன் வீடியோஸை போய் நீங்கள் பாருங்கள். அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் பண்ணுறது எப்படி, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, இது மாதிரி பிஸ்னஸை தாண்டி உங்களை பர்சனலாக டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோக்கள் வச்சுருக்காங்க நண்பர்களே. நாம் இன்னைக்கு டைம் அப் ஆயிடுச்சு. நாம் இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோங்கிறது நான் ஒரு ஸ்பீடாக கடன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஸ்கில் ப்ரோ நான் 18 விதமான வேலைகள் செஞ்சுக்கலான்னு சொன்னேன். ஒரே ஒரு பட்டனில் ஸ்கில் க்ரோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன பண்ணிக்கலாம், போஸ்டர் வச்சுக்கலாம், மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், பிளான் லிஸ்ட்டில் போய் கொட்டேஷன் பக்காவாக ப்ரெசன்டேஷனே கொடுக்கலாம். சார் எனக்கு நிறைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும்னா ஸ்கில் ப்ரோவில் போய் எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு பட்டன்லேயே இவ்வளோ வேலைகள் வச்சுருக்குதேன். இன்னும் அடுத்தடுத்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தயவு செஞ்சு பாருங்க. நன்றி நண்பர்களே.